வணக்கம். தற்போது தமிழகத்தில் தேர்தல் ஜுரம் பிடித்திருக்கிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது. மறுபுறம் பார்த்தால் ஐபிஎல் ஜுரமும் தொற்றிக் கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக சென்னை அணி மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலையில் 3 போட்டிகள் ராஜஸ்தான், பஞ்சாப், பெங்களூரு அணிகளுடன் நடந்த போட்டியில் 3லும் தோல்வியை தழுவியது. இதில் குறிப்பாக சென்னையில் நடந்த போட்டியில் தோல்வியை தழுவியதால் சென்னை ரசிகர்கள் மிகுந்த ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். கடந்த சீசன் 2025 சீசனில் கடைசி 5 போட்டிகள் மற்றும் இந்த நடப்பு சீசனில் 3 போட்டிகளுடன் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருவதால் கேப்டன் ருத்ராஜ் மீதான விமர்சனங்கள் அதிகரித்து வருகின்றன. மேலும் அணியில் புதிதாக இணைந்த பல முக்கிய வீரர்கள் டெவல் பிராவிஸ், நாதன் எல்லிஸ் உள்ளிட்டோர் காயம் காரணமாக விலகியுள்ளார்கள். அதே போன்று இந்த தொடர் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே மகேந்திர சிங் தோனி பின்னங்காலில் ஏற்பட்ட தசைப்பிடிப்பு காரணமாக 2 வாரங்கள் ஓய்வு அறிவிக்கப்பட்டு அவரும் விளையாடவில்லை. இதனால் இந்த போட்டியில் தாக்கம் அதிகமாகவே இருக்கிறது. போட்டியின் வெற்றி நிலவரம் என்பது இதுவரை ஒரு கணக்கு கூட தொடங்கவில்லை. அதனால் சென்னை அணி ரசிகர்கள் மிகுந்த அதிர்ச்சியிலும் வருத்தத்தில் இருக்கும் நிலையில்தான் தற்போது சென்னை ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தியாக முன்னாள் கேப்டனும் நட்சத்திர வீரருமான சென்னை அணியின் முகமாக பார்க்கப்படும் மகேந்திர சிங் தோனி மீண்டும் களம் காண்கிறார் என்ற ஒரு தகவல் கிடைத்துள்ளது. இன்னும் 5 நாட்கள் இருக்கும் நிலையில் வரும் சனிக்கிழமை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியுடனான போட்டியில் சென்னை அணி பங்கேற்கிறது. இந்த போட்டியில் மகேந்திர சிங் தோனி களம் இறங்குவார் என ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இன்னும் 5 நாட்கள் இருக்கும் நிலையில் மருத்துவ சான்றிதழ் வந்த பிறகு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சென்னை அணி நிர்வாகம் வெளியிடும். அதுவரைக்கும் இந்த தோனி களமிறங்குவார் என்ற செய்தி மட்டும்தான் தற்போது கிடைத்திருக்கிறது. இதுவே சென்னை அணிக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. கேப்டன் ருத்ராஜின் செயல்பாடு குறித்து ஒரு போட்டியிலும் அவர் மீதான விமர்சனங்கள் அதிகரித்து வரும் நிலையில் கேப்டனை மாற்ற வேண்டும், அணியில் பல்வேறு மாற்றங்களை செய்ய வேண்டும், பிளேயிங் 11 மாற்றங்கள் செய்ய வேண்டும் என ரசிகர்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கிரிக்கெட் நிபுணர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்து வரும் நிலையில் தோனியின் இந்த களமிறங்கும் செய்தி சென்னை ரசிகருக்கும் சென்னை அணி நிர்வாகத்திற்கும் ஒரு நிம்மதி பெருமூச்சியாக பார்க்கப்படுகிறது. ஒருவேளை வரும் சனிக்கிழமை நடைபெறும் போட்டியில் தோனி விளையாடி வெற்றி பெறுமானால் மீண்டும் அந்த பயணத்தை சிஎஸ்கே தொடரும். ஏற்கனவே பல தோல்விகளை பல அணிகளுடன் தோல்விகளை கண்டதால் சென்னை ரசிகர்கள் மிகுந்த வருத்தத்தில் இருக்கும் நிலையில் இந்த தகவலானது உண்மை என சென்னை அணி நிர்வாகம் நிரூபித்தால் அல்லது அறிவிப்பை வெளியிட்டால் சென்னை ரசிகர்கள் மிகுந்த உற்சாகம் அடைவார்கள். இந்த நிலையில் சனிக்கிழமைக்கான போட்டிக்கான மருத்துவ சான்றிதழ் வெள்ளி அல்லது வியாழக்கிழமை வழங்கப்படும். அவ்வாறு அந்த மருத்துவ சான்றிதழ் தோனி விளையாட எந்த தடையும் இல்லை என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டால் சென்னை அணி மீண்டும் வெற்றி பயணத்தை தொடங்குமா, தோனி அதற்கு உதவுவாரா, தோனி மீண்டும் கேப்டனாக நியமிக்கலாமா போன்ற பல்வேறு காரணிகள் விமர்சிக்கப்பட்ட ஒரு நிலையில் தற்போது தோனி களமிறங்க இருக்கிறார் என்ற ஒரு தகவல் தான் சென்னை ரசிகர்களுக்கு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.